சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீவ்ஸ். பிரீத்தி, குட் மார்னிங். அஸ்வர், குட் மார்னிங். மந்த் ஆஃப் லவ்ல நம்ம இருக்கோம். ஸோ பிப்ரவரி அப்படின்னாலே நம்மளுக்கு நெருக்கமானவங்க மேல எக்ஸ்ட்ராவான அன்பை நம்ம காட்ட ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரா கிஃப்ட் வர வாங்கி தரோம் நீங்க கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி அன்பை மட்டும் கிடையாது, அவங்க ஆரோக்கியமாகவும் இருக்காங்களா அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளுமே தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி இந்த பிப்ரவரி 4th இட்ஸ் a வெரி 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 இம்பார்ட்டன்ட் டே. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினமா அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த வருஷம் என்ன தீம் வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த புற்றுநோயை பத்தி பேசும்போது அண்டார்டிகாவை தவிர இருக்கிற எல்லா கண்டங்கள்லயும் இந்த புற்றுநோயோட தாக்கம் இருந்துட்டே தான் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு நாளும் புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மரபு ரீதியான காரணங்கள் இருக்கலாமா, இல்லைன்னா இன்னைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நவீன வாழ்க்கை முறையும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான காரணங்கள்னால புற்றுநோய் ஏற்படுது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ன்ற வகையில இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்க போது நம்மளுக்குமே எக்கச்சக்கமான சந்தேகங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த புற்றுநோய் அப்படின்றது எதனால ஏற்படுது, இதனுடைய தன்மைகள் என்னெல்லாம், அண்ட் எந்த மாதிரியான புற்றுநோய் நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா முழுமையா குணமடையும், அண்ட் என்னென்ன மாதிரியான புற்றுநோய்க்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல டவுட்ஸ் இருக்கு. எஸ், அதுலயும் சிகிச்சை முறைகளே பாத்தீங்கன்னா பல வகையில இருக்கு. மெடிக்கல் ஆன்காலஜி இருக்கு, அதுக்கப்புறம் ரேடியேஷன் ஆன்காலஜி இருக்கு, சர்ஜிக்கல் ஆன்காலஜி இருக்கு, அதுலயே நிறைய டைப்ஸ் வேற இருக்கு. சோ எந்த மாதிரியான சிகிச்சை முறையை எந்தெந்த புற்றுநோய் நோயாளிகளுக்கு பயன்படுத்தணுங்கிறதுலயும் நிறைய சந்தேகம் இருக்கு நமக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள்லாம் வந்திருக்குல்ல, இது ஒரு வரப்பிரசாதமாவே இருக்கு. ஏன்னா ஒரு சைடு புற்றுநோய தாக்கம் பத்தி எல்லாம் பயம் இருந்தாலும் இன்னொரு சைடு நிறைய மாற்றங்கள் நவீன சிகிச்சை முறைகள்லாம் வந்திருக்கு. இது புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுடைய வலியை குறைக்கிறதாவும் அவங்களோட ஆயுள் அதிகரிக்கிறதாவும் சொல்றாங்கல்ல. ஆமாங்க. அது தாண்டி பேஷண்ட்ஸை எப்படி நம்ம கியூர் பண்ணலாம், அவங்களுக்கு எவ்வளவு மென்டல் சப்போர்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி புற்றுநோய் ரிலேட்டடா நமக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக அனுபவம் வாய்ந்த பிரபலமான ஒன்றும் இல்லைங்க, 2 சூப்பரான டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், அதாவது புற்றுநோய் கதிரியக்க நிபுணரான டாக்டர் மது சாய்ராம் வந்திருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அதாவது புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிவகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ 2 பிரபலமான டாக்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளே பேசினா அப்படி அவங்க வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் அஸ்வத். வணக்கம் பிரீத்தி. வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பர் டாக்டர். அண்ட் டாக்டர், இன்னைக்கே நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே, உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிப்ரவரி 4th அன்னைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற வகையில் உலகம் முழுக்க பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு தீம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதும் எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆண்டோடைய தீம் பற்றி சொல்லுங்க எங்களுக்கு. வருஷம் உலகம் முழுக்க பிப்ரவரி 4th வேர்ல்ட் கேன்சர் டேயாக அனுசரிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அது ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுக்கறதுக்குரிய நாளாக இது வச்சுருக்கோம். நம்ம இந்த 2025 27 வரை ஒரு ஸ்பெசிஃபிக் தீம் வச்சுருக்காங்க. யுனைடெட் பை யுனீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் நம்ம சொல்லணுன்னாக்கா ஒரு வேற்றுமையில் ஒரு ஒற்றுமை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எல்லாரும் கரம் சேர்த்தால்தான் இந்த கேன்சரை வெல்ல முடியுங்கிறது தான் அதோட கான்செப்ட். டாக்டர் மட்டுமல்ல, பேஷண்ட்டை பார்த்துக்கிற அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அது போக ஃபுல் கம்யூனிட்டியே நமக்கு ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம இந்த கேன்சரை வெல்ல முடியுங்கிறது தான் இதோட கான்செப்ட். யுனீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர் ஒன்று தான். அது சைனாவில் வந்தாலும் சரி, இந்தியாவில் வந்தாலும், அமெரிக்காவில் வந்தாலும் கேன்சர் ஒன்று தான். ஸ்டேஜ் ஒரே ஸ்டேஜாகவும் இருக்கலாம். ஆனால் இருக்கிற பேஷண்ட்டுக்குரிய தேவைகள் வேறுபடலாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கிற ஒரு லேடிக்கு 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா அவங்களுக்குரிய தேவைகள் வேறாக இருக்கலாம். இதே மேல் நாடுகளில் இருக்கிறவங்களோட தேவைகள் வேறையாக இருக்கலாம். இது போக அவங்களுக்குரிய ஆக்சஸும் வேறையாக இருக்கலாம். அவங்க போய் அணுகிற ஒரு டாக்டரோ இல்லை அவங்க செலவு பண்ணக்கூடிய தன்மையோ இதெல்லாம் வேறுபடலாம். அதனால தான் இந்த கான்செப்ட் யுனைடெட் பை யுனீக் அப்படிங்கிற கான்செப்ட் கடந்த 3 வருஷத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாக்டர், இந்த கேன்சரை பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு இது ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு டிசீஸாக இருந்தாலுமே இன்னொரு சைடு ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓவர் தி இயர்ஸ் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, அதனால பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்டாக இருக்கீங்க டாக்டர். நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், நவீன மாற்றங்கள் வந்திருக்கு, அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி உங்களோட பிரிவில் என்னென்ன மாதிரியான நவீன மாற்றங்கள் வந்திருக்கு? ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா கேன்சருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். சர்ஜரின்னு வந்தப்போ இட் யூஸ் டு பி ஒரு மேஜர் சர்ஜரி பற்றி தான் ஒரு உயிரை காப்பாற்றுற வாய்ப்பு இருந்தது நம்மளுக்கு.
இந்த மேஜர் சர்ஜரி நம்ம ஒரு 100 இயர்ஸாக பண்ணிக்கிட்டே இருந்தோம். பண்ணுறப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ண முடிஞ்சுட்டே இருந்தது. பட் நம்ம ரேஸ் பண்ண கொஸ்டின் என்னென்னா, அவ்வளோ ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுமா, இல்லை கேன் வி ரெடியூஸ் த சிவியாரிட்டி ஆஃப் சர்ஜரி, அட் த சேம் டைம் நம்ம அந்த கேன்சரை க்யூர் பண்ணுற அந்த ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் க்யூர்ட் அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமான்னு நம்ம பார்த்தப்ப மெனி ஸ்டடீஸ் ஹவ் ப்ரூவன் தட் அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக சர்ஜரி பண்ணாமல் தேவையான அளவு கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ சர்ஜரி அவ்வளோ பண்ணால் போதுன்ற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா now we have started doing surgeries where ஆர்கன்ஸை ப்ரிசர்வ் பண்ண பார்க்குறோம், ஃபங்க்ஷன்ஸை ப்ரிசர்வ் பண்ண பார்க்குறோம். ஆர்கன் ப்ரிசர்வேஷன் சொல்கிறப்ப எஸ்பெஷலி breast கேன்சரில் we are able to save the breast for the women. First and all full breast remove பண்ணால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும் நினச்ச இந்த நோயை இப்போ நம்ம ஒரு பார்ஷியல் breast removal பண்ணி இப்போ ஆர்கனை சேவ் பண்ணி ஃபங்க்ஷனை சேவ் பண்ணி we are giving the same cure percentage. Therefore surgery from being and very extensive, now it is gradually move, it is becoming less extensive and it is entering the field of micro-invasive surgeries and laparoscopic surgeries and robotic surgeries. This has been a huge development. ஸோ டாக்டர், அதே மாதிரி உடம்புல சில பேருக்கு வந்து சில கட்டிகள் வரும். சிலது நார்மலான கட்டிகளாக இருக்கும், சிலது கேன்சர் கட்டிகளாக இருக்கும். ஸோ இந்த கேன்சர் கட்டிகளை கண்டுபிடிக்க ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? ஆரம்ப ஸ்டேஜில் கேன்சராக உருவாகிற ஒரு கட்டிக்கும் ஒரு நார்மல் நான் கேன்சரஸ் கட்டிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காதுங்க. ஸோ நம்ம சிம்டம்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா யூஸ்வலி அந்த கேன்சர் நம்ம ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஆக விடுறோம். ஸோ தட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். எனக்கு ஒரு சிம்டம் இல்லை, வெறும் ஒரு கட்டி மாத்திரம் தான் இருக்குது, அது எதுக்கு நான் போய் தேவையில்லாமல் டெஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நினச்சோம்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு க்யூரேட்டிவ் பொட்டன்ஷியலை நம்ம லூஸ் பண்ணிடுவோம். Therefore we should not wait usually for a symptom to come. That is one way of looking. The other way என்னன்னா, அந்த கட்டின்றதே ஒரு சிம்டம் தாங்க. ஸோ ஒரு கட்டி வந்துருச்சுனாலே நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குது, அது கேன்சரா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது இருக்காது. தவிர ஒரு கட்டி இருக்கிறப்ப அது நான் கேன்சரஸ் நினைச்சிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்க கூடாது. எந்த கட்டியா இருந்தாலுமே நம்ம எஸ்பெஷலி ஒரு ரீசெண்ட் ஆன்செட், இப்போ எனக்கு சின்ன குழந்தை பையன்லேருந்து இப்பயும் இது வரைக்குமே ஒரு சின்ன கட்டி ஒன்று இருக்குதுன்னா ப்ராபப்ளி தட் இஸ் நான் கேன்சரஸ் நாங்கள் சொல்லுவோம். சம்திங் விச் ஹஸ் பீன் ஃபார் 20 years 30 years 40 years 50 years we will say ப்ராபப்ளி கேன்சராக இருக்காதுங்க. ஆனால் எனக்கு ஒரு 3 months ஒரு புதுசாக ஒரு கட்டி வந்திருக்கு, ஆனால் அதில் ஒரு வலியும் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம டிலே பண்றது இஸ் டேஞ்சரஸ். ஓகே டாக்டர். அண்ட் டாக்டர், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு வந்து இட்ஸ் a very important day, February 4th வந்து வேர்ல்ட் கேன்சர் டே. இந்த நாள் அதுமா என்ன மாதிரியான விழிப்புணர்வு கண்டிப்பா மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? சார், இந்த நாளே வந்து ஒரு விழிப்புணர்வு நாள் தான் இது. நிறைய வந்து மித்ஸ் வச்சுருக்காங்க மக்கள்லாம். நீங்களே ஃபஸ்ட்டு கேட்டீங்க இல்லைங்களா, இது கேன்சர் வந்துட்டால் கண்டிப்பாக வந்து டெத் வந்து நிச்சயமாங்க அப்படின்னு கேட்டிங்க. இல்லவே இல்லை. நிறைய கேன்சர்ஸை வந்து இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சோன்னாக்கா குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. சார் சொன்ன மாதிரி வந்து எப்படி ஆப்ரேஷன்லாம் மினிமல் ஆகிருக்கோ அதே போல் கதிரியக்க துறையும் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கு. அதே போல் மெடிக்கல் ஆங்காலஜி, கீமோதெரப்பிங்கிற மருந்துகள் வந்து முன்காலத்துலலாம் வந்து கொடுத்தா வலிக்கும்பாங்க, உடம்புல பல சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கொடுக்குற மாதிரி கீமோதெரப்பிலாம் வந்திருக்கு. ஸோ கேன்சர்னா டெத் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் அவங்க மனசுலேருந்து நீக்கிக்கணும். நிறைய கேன்சர்ஸை வந்து நம்மளால் தக்க சமயத்தில் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் குணப்படுத்த முடியுங்க. ஒரு சில பேருக்கு ஸ்டேஜ் 4 தான் வந்து கேன்சரே கண்டுபிடிக்க முடியுது. அப்படின்னா உடம்புல நிறைய இடங்களுக்கு அது பரவி இருக்குனாலுமே இன்னைக்கு தேதிக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர்லேயே வந்து நம்ம பல வருஷங்களுக்கு நம்ம பேஷண்ட்டோட சில வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. அதுக்குரிய அட்வான்ஸ் அந்த இம்யூனோதெரப்பி ப்ளஸ் கார் டி செல் தெரப்பி அந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்குங்க. செகண்ட் பெரிய மித் பார்த்தீங்கன்னாக்கா பயாப்சி. நீங்கள் கேட்டிங்களே, ஒரு கட்டி இருக்குது, அதை பயாப்சி பண்ணாதான் அது கேன்சராக இல்லையான்னு நமக்கு தெரியும். பயாப்சி பண்ணால் கேன்சர் பரவிடுங்கிற ஒரு நினைப்பை எல்லாரும் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைங்க. பயாப்சிங்கிறது தான் வந்து சர்ஜனோ அல்லது ஒரு கேன்சர் டாக்டருக்கோ உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதை வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே செலுத்த முடியும். ஸோ பயாப்சி பண்ணால் கேன்சர் பரவாது. இன்னொன்று, கேன்சருக்கு ஒரு பேஷண்ட்க்கு வந்துருச்சுனாக்கா அவங்க பக்கத்து வீடு சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்கள வந்து யூஸ்வலி தள்ளி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து அது மற்றவங்களுக்கு பரவிடும்னு. இது வந்து ஒரு தொற்று நோய் அல்ல, இது வந்து கண்டேஜியஸ் இல்லை. அதனால் வந்து இது மற்றவங்களுக்குலாம் பரவாது. ஸோ ஒரு கேன்சர் பேஷண்ட்டை நம்ம கனிவோடு அவங்கள போய் நல்லபடியாக ட்ரீட் பண்ணி அவங்கள ட்ரெஸ் பண்ண நர்ஸ் பண்ணாலுமே யாருக்கும் அந்த கேன்சர் பரவாதுங்க. ஸோ இன்னொரு மேஜர் மித் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப வலி உண்டாக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மித் இருக்குது நமக்கு. அது தவறான விஷயம். கதிரியக்கம் துறை, நான் வந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறதுனால நான் சொல்கிறேன். அதில் வந்து ரேடியேஷனுங்கிறது வந்து வெறும் எக்ஸ்ரேஸ் தான். உடம்புல செலுத்தும் போது அதில் வந்து யாருக்குமே எந்த வலி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அஃப்கோர்ஸ் சில ரேடியேஷனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு, விச் கேன் பி ஈஸிலி ஹேண்டில். ஆனால் இது வந்து ஒரு வலி உண்டாக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் கேன்சர்னால
உடம்புல எலும்பில் மூளையில் கை காலில் எங்கேயாவது வலி இருந்தால் ரேடியேஷனை தான் அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்போம். அதே போல் சார் சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சையும் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக போனதுனால கேன்சர் சர்ஜரி ரிலேட்டட் பெயின்ங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. லாஸ்ட்லி கீமோதெரப்பி கொடுக்கறதுனால யாருக்கும் வலி வராதுங்க. அது ஒரு குளுக்கோஸ் பாட்டிலில் போட்டு கொடுக்குற மருந்து தான். அதனால ஜென்ரலி வலிங்கிறதுக்கு பயப்பட தேவையில்லைங்க. சூப்பர் டாக்டர், இதை விட ஒரு தெளிவான விழிப்புணர்வு இன்னைக்கு யாருக்குமே கிடைச்சிருக்காது. நிறைய மித்தை வந்து நீங்க டீபங்க் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு. எக்ஸாக்ட்லி, அந்த மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ்னாலேயே அந்த பயம் வந்திருக்கும். இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுல முக்கியமான கேள்வி டாக்டர் சிவகுமார் அவர்கள்கிட்ட இப்ப கேட்க போறேன். பெண்களுக்கு பரவலா வரக்கூடிய புற்றுநோய் பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் தான் இல்லையா டாக்டர்? அதுல அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போனாலே ஒரு சிலர் வந்து அறுவை சிகிச்சை பண்றதா பெஸ்ட்ங்கிறாங்க, சிலர் வந்து ரேடியேஷன் தான் பெஸ்ட், இதை தான் முதல்ல பண்ணணுங்கிறாங்க, இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி ஒரு தெளிவான புரிதல் நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப இன் ஜென்ரலாக இருக்கிற ட்ரீட்மெண்ட் சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி, அப்புறம் ஹார்மோன் தெரப்பி அண்ட் ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த 4 ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படலாம், இல்லை இந்த 4ல் ஏதோ 1 or 2 தேவைப்படலாம். இதை எப்படி நம்ம டிசைட் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் திங்ஸ் டு டிசைட் இஸ் த ஸ்டேஜ். இப்போ ஸ்டேஜ் நம்ம ஏற்கனவே சொன்ன அப்படி ஒரு கேன்சர் ஒன்று அர்லி பிரஸ்ட் கேன்சராக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் லோக்கலி அட்வான்ஸாக இருக்கலாம், இல்லை அட்வான்ஸ்டாக இருக்கலாம். அட்வான்ஸ்ட் கேன்சராக இருந்தால் யூஸ்வலி அந்த சிஸ்டமிக் தெரப்பின்னு சொல்கிற இந்த இம்யூனோதெரப்பி, கீமோதெரப்பி, ஹார்மோன் தெரப்பி தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். வேற சர்ஜரி அண்ட் ரேடியேஷன் வில் நாட் பி மெயின் ட்ரீட்மெண்ட். வேறஸ் ஒரு அர்லி பிரஸ்ட் கேன்சர் இல்லை லோக்கலி அட்வான்ஸ் பிரஸ்ட் கேன்சர்னு நம்ம சொல்கிறப்ப இந்த 2 பேஷண்ட்ஸுக்குமே நம்மளுக்கு சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி 3மே தேவைப்படும். ஸோ இதில் எது ஃபஸ்ட் பண்ணுவோம்னா, ரொம்ப அர்லி கேன்சராக இருந்து நம்மளுக்கு ஒரு ஃபேவரபிள் பயாலஜி, டியூமரோட பயாலஜியாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு சர்ஜரிக்கு போவாங்க. வேறஸ் ஃபேவரபிள் பயாலஜி இல்லை டியூமர் கொஞ்சம் லோக்கலி அட்வான்ஸாக இருந்தால் கீமோதெரப்பியை கொடுத்து குறைச்சிட்டு அப்புறமா நம்ம சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். திஸ் இஸ் அபவுட் த ஸ்டேஜ் அப்பான் த ப்ரெசன்டேஷன். இப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு வர ஸ்டேஜை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறது. இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து இப்போ பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் விருப்பம் இருக்குன்றது. இப்போ நான் சர்ஜரி பண்ணி ஃபுல் பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணோம்னா ஒரு அர்லி பிரெஸ்ட் கேன்சருக்கு ப்ராபப்ளி கீமோதெரப்பி கொடுக்க மாட்டோம், டைரெக்டாக ஆப்ரேட் பண்ணி ஃபுல் பிரெஸ்ட் ரிமூவல், மாஸ்டெக்டமின்னு சொல்கிற சர்ஜரி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஆனால் ஈவன் இன் அன் அர்லி பிரெஸ்ட் கேன்சர் சம்டைம்ஸ் when the breast size is small இல்லைங்களா, நம்ம கீமோதெரப்பி கொடுத்து டியூமரை குறைச்சோம்னா we can save the breast. therefore அங்கே நம்ம கீமோதெரப்பி கொடுக்குற இன்டென்ஷன் வந்து நம்ம பிரெஸ்ட்டை சேவ் பண்ண பார்க்குறதுனால நம்ம கீமோதெரப்பி ஃபர்ஸ்ட் கொடுப்போம். therefore ஒரே நோய், ஒரே ஸ்டேஜ், ஒரே ஏஜ் ஆஃப் த பேஷண்ட், the treatment will vary depending upon the patient's choice. ஒரே ஏஜ், ஒரே நோய், depending upon the patient's stage, the treatment will vary. Therefore, one size fits all இல்லை ஒரே treatment protocol for all the patients is gone. No longer we follow that. இப்போ the protocol is பேஷண்ட் சென்ட்ரிக். பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட்டு, பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட்டு சாய்ஸ், அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் நம்ம செஞ்சு கொடுக்கணுமா இருக்குது. ரேடியேஷன் ஆன்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன வந்திருக்கு. ஒரு பீரியடில் 2D 3D IMRDன்ற மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அதே நவீனமாக என்னென்ன வந்திருக்கு? நீங்கள் எப்படி இப்போ வந்து சில இப்போ டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதே போல் எங்களை பார்க்க வர பேஷண்ட்ஸுமே வந்து இந்த டெக்னிக்ஸை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சிட்டும் ஒரு இன்டர்நெட்டில் அதை பற்றி படிச்சுட்டும் தான் அவங்க யூஸ்வலி வருவாங்க. நீங்கள் சொன்னபடி பல டெக்னிக்ஸ் இருக்குங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரலாம். இந்த நீங்கள் சொல்லியிருக்கிற டெக்னிக் 3D கன்ஃபார்மல் ரேடியேஷன் தெரப்பி, IMRT அல்ல அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேபிட் ஆர்க் அல்ல விமேட்டுங்கிற டெக்னிக்கெல்லாம் ஒரு விதமான செலுத்து முறை. அந்த செலுத்து முறையை வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரலாங்க. இது போக முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 25லேருந்து 30 நாள் நம்ம கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இன்றைக்கும் பெரும்பாலான கேன்சர்ஸ், உதாரணத்துக்கு கழுத்து மற்றும் தொண்டை பாகங்களில் வர கேன்சர்ஸ்க்கு, மூளையில் வர கேன்சர்ஸ்க்கெல்லாம் இந்த 30 நாள் ரேடியேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் நவீன முறைகளில் பார்த்தீங்கன்னா சில கேன்சர்ஸ்க்கு வெறும் 5 நாள் அல்லது சில சமயம் ஒரே ரேடியேஷனில் கட்டுப்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்குங்க. இப்போ மார்பக புற்றுநோய்க்கு வந்து மார்பகத்தில் இருக்கிற கட்டியை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் முன்னெல்லாம் 30 நாள் ரேடியேஷன் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போல்லாம் 5 அல்லது 15 நாளில் நம்ம ரேடியேஷனை முடிச்சிடலாம். ஒன்று, சைடு எஃபெக்ட்ஸும் கம்மியாக இருக்குது, அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகிற நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரதும் வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது அவங்களுக்கு. மூளையில் இருக்கக்கூடிய சில கட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முன்னெல்லாம் வந்து நிறைய நாள் ரேடியேஷன் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து துல்லியமாக அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளால் செலுத்த முடியுங்க. அண்ட் டாக்டர், ஜென்ரலாகவே வந்து இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கும் சரி, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த கீமோதெரப்பியை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. அவங்கள பார்க்கும்போதே வந்து வந்து எப்படி இருந்தாங்க ஆனால் இப்போ எப்படி மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து இன்ஸ்டன்ட்டாக அந்த ப்ராசஸ்க்குள்ளே என்ட்ராறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கீமோதெரப்பியில் வந்திருக்கு? ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு.
எஸ் சார். கீமோதெரப்பி அப்படின்னு சொன்னாக்கா கேன்சருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துங்க. அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குளுக்கோஸ் பாட்டில் மாதிரி ஒரு ட்ரிப்ஸில் வந்து அதை வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டெக்னிக் பார்த்தீங்கன்னா கை நரம்புகளில் அல்லது வெயின்ஸில் தான் நம்மளால் வந்து அந்த மருந்தை செலுத்த வேண்டியிருக்குங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு அடிக்கடி நம்ம கீமோதெரப்பி செலுத்தும் போது அந்த வந்து வெயின்ஸ் கிடைக்காம போகலாம். அப்போது அவங்களுக்கு வந்து சர்ஜன்ஸ் வந்து போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கருவியை வந்து தோல் கடியில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஒரு குட்டி இன்சுலின் நீடில் மாதிரி ஒரு சின்ன ஊசி மூலமாக அதை செலுத்த முடியும். ஸோ கையில் நரம்பில் போடுற ஊசி போடுற அளவுக்கு கூட வலி இல்லாமல் நம்ம கீமோதெரப்பியை நம்மளால் செலுத்த முடியுங்க. பெரும்பாலான கீமோதெரப்பிக்கு முடி கொட்டுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட். அது வந்து சில கீமோதெரப்பியில் தவிர்க்க முடியாத அது சைடு எஃபெக்ட். ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னென்னா கீமோதெரப்பிக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு விக்ஸை பற்றியும் எப்படி வந்து அவங்க அதை ஹெட்டை கவர் பண்ணிக்கிறதுங்கிற ஐடியாஸ் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க விக்ஸ் வாங்கி வச்சுட்டு பெரும்பாலான லேடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த விக்ஸ் மாட்டிட்டு அவங்களோட நேச்சுரல் ருட்டீன் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையுமே அவங்க கண்டினியூ பண்ண கூடுங்க. இப்போ நிறைய கீமோதெரப்பிஸ் இருக்குது. எங்கே வந்து ஹேர் ஃபால் இல்லாமையும் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். கீமோதெரப்பிங்கிறது போக இம்யூனோதெரப்பி அப்படிங்கிறது தான் வந்து இப்போ லேட்டஸ்ட் பஸ்வேர்டு. இம்யூனோதெரப்பிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை வந்து அதிகரித்து ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒயிட் செல்ஸ் அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து வேலை செய்ய வைக்கிறது தான் இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பியில் ஜென்ரலாக இந்த முடி கொட்டுறது, வாய் புண்ணு வருது, ரத்த அணுக்கள் குறையிறதுங்கிற போல காமன் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை செலுத்த முடியுங்க. டார்கெட்டட் தெரப்பின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு டிஷ்யூவை நம்ம பயோப்சி எடுக்கிறோம். அந்த பயோப்சியில் வந்து நம்ம சில ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸை நம்மளால் வந்து டெஸ்ட் மாலிகுலர் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அந்த டெஸ்ட்டில் நமக்கு அது பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக உள்ள மருந்துகளை நம்ம செலுத்தினோம்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து அந்த இதுக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியுங்க. டாக்டர் உங்ககிட்ட தான் சிவகுமார் டாக்டர்கிட்ட இப்போ கேட்கணும், எந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே தீர்வாக இருக்கும்? இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் அர்லி ஸ்டேஜில் வரப்போ சர்ஜரி அலோன் இஸ் எனாஃப் அங்கே க்யூர் பண்ணுறதுக்கு. ஆனால் சர்ஜரி மட்டுமே போதும்னு சொல்கிற சில கேன்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா தைராய்டு கேன்சர் வில் பி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட்டுங்க அதில். ஓகே. ஏன்னா தைராய்டு கேன்சர் நம்ம அர்லி ஸ்டேஜில் பிடிச்சி நம்ம வெறும் சர்ஜரி மாத்திரம் பண்ணால் அப்போ ஒரு தைராய்டெக்டமி சர்ஜரி இஸ் இனஃப். இட் வில் க்யூர் த பேஷண்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி. ஓகே டாக்டர். சர்ஜரியில் பல கேன்சர்ஸ் ஆக்சுவலி கட்டுப்படுத்த முடியும். சார் முன்னாடியே பேசியிருக்காங்க, பிரெஸ்ட் கேன்சர், செனப்பையில் வரக்கூடிய கேன்சர், ஒவேரியன் கேன்சருக்கெல்லாம் வந்து சர்ஜரி ரொம்ப முக்கியமான இது. சார்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய தசைகளில் வரக்கூடிய கட்டி எல்லாமே வந்து ஆப்ரேஷன் மூலமாக சரிப்படுத்த முடியும். இதுக்கு வந்து சில லொக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர்ஸ் அவங்களே ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரியக்க நிபுணர் ரேடியேஷன் டாக்டர்ஸ் அனுப்பிச்சி வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா குரல் வளையில் வரக்கூடிய கட்டிகள், டான்சில், நாக்கோட பின்பாகத்தில் வரக்கூடிய கட்டிகள்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும் அவங்களால. பட் ஆப்ரேஷன் பண்ணாக்கா குரல் போயிடும், முழுங்கிறதுக்குரிய திறன் போயிடும். அதனால அந்த மாதிரி உள்ள கட்டிகள்லாம் வந்து ரேடியேஷன் மூலமாக நம்ம சரிப்படுத்துவோங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஸோ இன்னைக்கு ஷோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ நம்ம அஸ்வத் திரும்ப சொன்ன மாதிரி இன்றைய நாள் வந்து உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த ஸ்பெஷல் டேயில் 2 ஸ்பெஷலான டாக்டர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து மக்களுக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜாக எல்லாம் சொல்ல போகிறீங்க. டேக் ஹோம் மெசேஜாக சொல்ல வேண்டியது பார்த்தோம்னா, ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ப்ரிவென்ஷனுங்க. கேன்சரை கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா முடியாது. பட் யூ கேன் டூ அ லாட். நம்ம அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு நிறையா பண்ணலாம். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் 1, stop using tobacco, whether it is smoking or chewing or any form, stop using tobacco. Okay. 2, if possible, stop alcohol or reduce it to a very, very, very low amount. Okay. 3, physical activity should be a must. Minimum of 30 to 60 minutes ஆவது நம்ம ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சிருந்தோம்னா இந்த 3 விஷயமே நம்மளோட ரிஸ்க் ஆஃப் கேன்சர் டெவலப்மெண்ட்டை நல்லாவே குறைச்சிடும். சூப்பர் டாக்டர். இந்த கேன்சர் தினத்தன்னைக்கு சன் டிவி நேயர்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கேன்சர் வந்துடுச்சுன்னா நம்ம வந்து தோற்று போயிட்டோங்கிற ஒரு ஃபியரை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. டெஃபினட்டாக இதை ஜெயிச்சு வெளியில் வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுருந்தா தான் நம்ம இந்த வியாதியிலேருந்து விடுபட்டு வர முடியும். இந்த மாதிரி நம்பிக்கையை அவங்க வச்சுருக்கிறது வந்து கேன்சர்லேருந்து வருவோங்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் பேர்லேயும் நம்பிக்கை வச்சுருக்கணும். அவங்க பார்க்குற டாக்டர்கள், அவங்கள தொட்டு வைத்தியம் பண்ணுற செவிலியர்கள், டெக்னாலஜிஸ்ட் எல்லார் பேரையும் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தான் அவங்களால வந்து இந்த வியாதியை விட்டு வெளியில் வர முடியுங்க. செகண்ட் விஷயம், அந்த பேஷண்ட்டால் தனியாக கண்டிப்பாக இதிலேருந்து வெளியில் வர முடியாது. அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து அவங்களுக்கு கை கொடுத்தோன்னா மட்டும்தான் இவங்கள்ட்டேருந்து வெளியில் வர முடியும். எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட்டாக வராங்க. அந்த மாதிரி எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி கை கோத்து நடந்தோன்னா கண்டிப்பாக ஒரு கேன்சர் ஃப்ரீ சொசைட்டியை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுங்க. தேங்க்யூ. சூப்பர் டாக்டர்.
ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலியமா மக்களுக்கு வந்து கேன்சர் பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து கேன்சர் பற்றின ஒரு விஷயம் பயம் இருந்தாலுமே வந்து அதால் வந்து நம்ம டிஃபீட் பண்ண முடியும் கேன்சரை, கேன்சர் இஸ் கியூரபிள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து மக்கள் கிட்ட வந்துட்டே இருக்கு ஸ்லோ. அதை பார்க்கும்போதே வந்து சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால இனிமேல் அவங்க வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் சிகிச்சைகளை மேற்கொண்டு அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதுலேருந்து வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம். வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் டெஃபினெட்லி வே. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். அண்ட் உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்களை தேங்க்யூ தேங்க்யூ பிரீத்தி. தேங்க்யூ. ஸோ பிப்ரவரி 4ஆம் தேதி உலக கேன்சர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம கூட மிகவும் அனுபவம் வாய்ந்த மிகவும் பிரபலமான புற்றுநோய் கதிரியக்க நிபுணர் டாக்டர் மது சாய்ராம் அவர்கள் அண்ட் அவர்களோட சேர்ந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிவகுமார் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு கேன்சர் பற்றின பல முக்கியமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் பிரீத்தி சுரேஷ். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ்.